மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சம். இந்த ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து, இந்த 3 பேரும் ஒரு நிலையில் இணைகிறார்கள். அது என்ன நிலைனா என்னது? மெல்கிசேதேக்கு அப்படின்னு. தேவன் பூமியை உண்டாக்கின போது அவர் ஏற்படுத்தின ராஜ்யபாரம் அல்லது அவர் ஏற்படுத்தின ஒரு விசேஷித்த முறைக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறை. அதாவது ராஜாவும் ஆசாரியருமா இருக்கக்கூடிய. அது எப்படி ஆதாம்ல இருந்து 2000 வருஷமா இந்த பூமியானது இழந்து போனது. அதற்கு பிறகு ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் அதை சாராளுடைய பேச்சு நிமித்தமாக நியாயப்பிரமாணத்தை வருவித்ததினாலே அங்கே எப்படி அந்த மெல்கிசேதேக்கின் முறைமை தடைப்பட்டது. அதற்கு பிறகு 2000 வருஷம் கழித்து 1000 வருஷம் கழித்து தாவீதின் மூலமாக கர்த்தர் அதை கொண்டு வருகிறார். தாவீது யுத்தத்திற்கு படைகளை அனுப்பின போது தேவ சித்தம் மீறினபடியினாலே இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது அதோடு கூட மாற்றப்பட்டு சில பிரச்சனைகளை தாவீது சந்தித்தார்னு பார்த்தோம். இப்போ அதற்கு பிறகு அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில யார் வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். சோ அந்த தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. இப்போ நாம ஒரு வசனம் வாசிங்க, எப்படி அந்த விஷயம் எப்படி பழைய ஏற்பாட்டுல கனெக்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். இப்ப இதுக்கு என்ன பேர்? இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது வசனம் வாசிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் அப்படின்னு. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த 2 பகுதியும் இணைந்ததுதான் என்னது? மெல்கிசேதேக்குங்கிறது. ஒன்று சாலேமின் ராஜா, இன்னொன்று நீதியின் ராஜா. நான் சொல்றது புரியுதா? சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்படிங்கிறதுக்கு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜான்னு அர்த்தம். மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜான்னு அர்த்தம். இப்போ தாவீது இயேசு கிறிஸ்துவினுடைய முன் அடையாளமாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ராஜாவாகி ஏபோத் வஸ்திரம் தரித்து அவர் பலி செலுத்தி எருசலேமுக்குள்ளே நுழைந்து வஸ்திரம் அற்றவராய் நின்று அவர் ஏளனமாய் பார்க்கப்பட்டு இஸ்ரவேலுக்கு வந்தான பிரமாணம் அங்கிருந்து மாறி யார் கைக்கு வந்துருச்சு? புறஜாதியார் கருதப்பட்ட பத்சேபாள் கையில சேர்ந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? ரைட். அப்படி இருக்கும்போது இப்போ தாவீதுடைய காலத்தை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துலதான் இந்த சம்பவம் நடக்குது. கரெக்ட் தானே? இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே 6ஆம் அதிகாரத்துல முடிஞ்ச உடனே 7ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை பத்தி யார் பேசுறா? தாவீது பேசுறாரு. 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை பத்தி தாவீது பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்து அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் இப்ப அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. தேவனுடைய வீடு கூடாரத்தில் இருக்கிறது, என்னுடைய வீடு மச்சு பாய்கள் இருக்கிறது. இப்ப எதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு? ஆலயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இப்போ யுத்தம் முடிஞ்சிருச்சு, அடுத்து எது வருது? ஆலயத்தை பத்தின விஷயம் வருது. இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ராஜ்யபாரம் முடிஞ்சு இப்ப எதை ஆரம்பிக்கிறாரு? ஆலயம் என்பது எது வருது? அவர்
தன்னுடைய சத்துருக்களை எல்லாம் ஓய்ந்து போக பண்ணி இளைப்பாற பண்ணினார். இது ராஜ்யபாரம். இந்த இளைப்பாறுதல் வந்த உடனே அவர் அடுத்து எதை பத்தி யோசிக்கிறார்? ஆலயத்தை பத்தி யோசிக்கிறார். ஆலயத்து என்பது எதை குறிக்கிறது? ஆசாரியத்துவம். புரியுதா? இது ராஜ்யபாரம், இது ஆசாரியத்துவம். தாவீது ரெண்டும் சேர்ந்தாதான் யாரு? மெல்கிசேதேக். ராஜாவும் இருக்கணும், ஆசாரியனாவும் இருக்கணும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் எல்லா யுத்தமும் முடிஞ்சு கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இளைப்பாறுதல் முடிஞ்ச உடனே அடுத்து எது ஆரம்பிக்குது? ஆசாரியத்துவத்துக்கான வேலை, அதாவது ஆலயம் கட்டத்தை பத்தி ஆரம்பிக்கும். ஆனா கர்த்தருடைய திட்டத்துல தாவீது யுத்தங்களை முடிச்சு ஓய்ஞ்சு போனோம். ஆனா ஆலயம் கட்டுறது கர்த்தருடைய திட்டத்தில் இல்லை. சொல்றது புரியுதா? ஆலயம் கட்டுவது கர்த்தருடைய திட்டத்துல இல்ல. எனக்கு கீழே ஆண்டவர் கேட்கிறாரு தாவீதை பார்த்து, ஏப்பா நான் உன்னை எங்கேயாவது ஆலயம் கட்ட சொல்லி கேட்டேனா? எந்த கோத்திரத்திலாவது கேட்டேனா? யாருக்கிட்டையாவது கேட்டேனா? நீ ஏன் ஆலயம் கட்டத்தை பத்தி பேசின? இங்கதான் தாவீதுடைய மிஸ்டேக் ஆரம்பிக்குது. தாவீது யுத்தம் முடிஞ்சு ராஜ்யபாரம் முடிஞ்சு ஆசாரியத்துவத்துக்குள்ள வர்றது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் ரெண்டும் சேர்ந்தவர் தான். ஆனா அவர் ஆசாரியத்துவத்தை கூடாரத்துக்கு பதிலாக எதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு? ஆலயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். தேவனுடைய திட்டத்தில் ஆலயம் என்பதே கிடையாது. புரியுதா? தேவனுடைய திட்டத்தில் என்ன கிடையாது? ஆலயம் என்பதே கிடையாது. இந்த ஆலயம் என்பது தாவீதுடைய சித்தத்தின்படி வந்தது. தாவீது விருப்பப்பட்டார். கர்த்தருடைய விருப்பம் ஆலயம் இல்லை. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? யாத்ராகமத்துல வருது, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி நீ கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மலையில அவர் என்ன காமிச்சிருக்கிறாரு? மாதிரி, போட்டோ காப்பி, ஜெராக்ஸ். அப்ப ஒரிஜினல் எங்க இருக்கு? இந்த கூடாரம் கீழே இருக்க ஆசாரிப்பு கூடாரங்கிறது ஒரு போட்டோ காப்பி மாதிரி. அப்ப ஒரிஜினல் எங்க இருக்கு? வெளிப்படுத்துற விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 15:5 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அப்ப இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் எங்க இருக்கு? அதோடைய மாடல் தான் யார்கிட்ட காட்டினாரு? மோசேட்ட காட்டினாரு. அப்ப அந்த கூடாரம் தான் தாவீது வர வரைக்கும் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப கர்த்தருடைய திட்டத்துல எது இல்ல? ஆலயம் இல்ல. அப்ப இந்த கூடாரத்துக்கு அப்புறம் என்ன வரும்? இந்த கூடாரத்துக்கு அப்புறம் என்ன வரும்? தாவீது காலத்துல கூடாரம். இந்த கூடாரத்துக்கு அடுத்து என்ன வரும்? இது எல்லாம் மாடல். எது? ஆசாரிப்பு கூடாரம் என்பது ஒரு மாடல். ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பாத்திரம் என்பது ஒரு மாடல். ஆசாரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்தப்படுவது ஒரு மாடல். இந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக யார் அடிக்கப்படணும்? இயேசு கிறிஸ்து அடிக்கப்படணும். அப்ப ஆசாரிப்பு கூடாரம் இதுக்கு பதிலாக பரலோகம் அங்க இருக்கு. மகா பரிசுத்தம் பரலோகத்தை குறிக்கிறது. பலிபீடம் நம்மை குறிக்கிறது, சரீரத்தை குறிக்கிறது. சமூகத்தை அப்பத்து மேஜை 12 அப்போஸ்தலருடைய உபதேசங்களை குறிக்கிறது. இப்படி எல்லாமே ஒரிஜினல் அங்க இருக்கு. இது மாடல். அப்ப ஆசாரிப்பு கூடாரமே மாடல்னா இதனுடைய ஒரிஜினல் யாரு? இயேசு கிறிஸ்து. எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அப்போ சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் பரலோகத்திலே காணப்பட்டதுன்னா அந்த ஆலயம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய மாடல் தான் யாரு காண்பிக்கப்பட்டது? மோசேக்கு ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவர் காட்டுறார். இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சம் பலிபீடம், இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்மா பரிசுத்த ஸ்தலம், இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி மகா பரிசுத்த ஸ்தலம். இப்படி ஆண்டவருக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. இப்போ ஆலயம் என்பது கர்த்தருடைய திட்டத்தில் இல்லை. ஆசாரிப்பு கூடார மாடல். அந்த மாடலுக்கு பதிலாக யார் வருவா? ஒரிஜினல் இயேசு வருவார், ஒரிஜினல் வருவார். அப்ப கூடாரம் என்னவா தான் இருக்கணும்? இயேசு வர வரைக்கும் கூடாரமா தான் இருக்கணும். அது ஆலயமா மாற கூடாது. இப்போ தாவீது காலத்தில் யுத்தம் ஓய்ந்திருந்தது.
தாவீது மெல்கிசேதேக்கு என்பதற்கான நீதியின் ராஜாக்கு அடையாளம். ஆனா சமாதானத்தின் ராஜா யாருன்னா, இதுக்கு அடுத்து ஒருத்தன் வருவான். அவன் யாரு? சாலமோன். சாலமோன் காலத்துல தேசம் எப்படி இருந்தது? அமைதலாய் இருந்தது. அவனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது. 40 வருஷம் தேசத்துல என்ன இல்லையாமா? சண்டையே கிடையாதாமா. இப்போ அவனுடைய காலம்தான் சமாதானத்தின் ராஜா, தாவீது நீதியின் ராஜா. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இயேசு கிறிஸ்து அரசர். இப்போ புரியுதுங்களா? அப்போ இவங்கிட்ட இருந்த ஆலயம் சாலமோன் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. சாலமோன் வரும்போது கூடாரமே இருக்காது. சாலமோனுக்கு இன்னொரு பேர் என்னது? ஞானம். அது பேர் இல்ல, குணாதிசயம். அவனுக்கு எதித்தியான்னு ஒரு பேர் இருக்கு. தீர்க்கதரிசி வழியாக கர்த்தர் என்ன பேர் வைக்கிறாரு? நாத்தான் தீர்க்கதரிசி வழியாக எதித்தியா. எதித்தியானா யெகோவாவின் மகன் அர்த்தம், சன் ஆஃப் காட். அப்ப யாரு சன் ஆஃப் காட்? நமக்கு யாரு சன் ஆஃப் காட்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து ஏபோத் வஸ்திரம் தரித்து ஆசாரியனாக வந்து, பிரதான ஆசாரியராய் வந்து பலியாகி வஸ்திரங்கள் உரிக்கப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டு அவர் ஓய்ந்திருப்பார், இளைப்பாறுவார். அதனாலதான் கல்லறைக்குள்ள கொண்டு போய் வைக்கும் போது நாம இளைப்பாறுதல்னு சொல்றோம். அவர் இளைப்பாறுனார். அதான் இப்ப தாவீது என்னவாயிட்டாரு? இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளை இட்டார். தாவீதுக்கு முடிஞ்சிருச்சு வேலை, பினிஷ், ஓவர். இதுக்கப்புறம் தாவீது என்ன செய்யக்கூடாது? எதுவுமே செய்யக்கூடாது. எது வரைக்கும்? சாலமோன் வர வரைக்கும். அப்ப சாலமோன் பத்சேபாள் வழியா தானே வந்தான். அப்ப பத்சேபால தாவீது செஞ்சது சரியா அப்படின்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சாலமோன் வருவது கர்த்தருடைய திட்டம். அது பத்சேபாள் வழியாக வருவதா கூட இருக்கலாம், மேபி. ஆனால் பத்சேபாள் இந்த வழியாய் தான் அவனுக்கு மனைவியாக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் இல்லை. புரியுதுங்களா? சாலமோன் தான் திட்டம். அது பத்சேபாள் வழியா வந்தா என்ன, மீகாள் வழியா வந்தா என்ன, எப்படியோ யார் வழியாக கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய திட்டத்துல யார் தான் இருக்கிறார்? சாலமோன் தான் இருக்கிறான். இப்ப தாவீது 70 வயசாகி போச்சு. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல அவரு அண்ணல் இல்லாதவரை படித்து கிடக்கிறார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் என்ன இருக்கிறாரு? யூதா கோத்திரத்து சிங்கம் மடங்கி படுத்திருக்கிறது என்று தீர்க்க தரிசனமாக 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொன்னது போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டாகிவிட்டது. வசனம் சொல்லுது ஆதியாகமம் 49ல, யூதா சிங்கத்தை போலவும் கிளச்சிங்கத்தை போலவும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 9வது வசனம். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தார். அவனை எழுப்புகிறவன் யார்? அவனை எழுப்புகிறவன் யார்? எப்ப வரைக்கும் அவனை எழுப்புகிறவன் யார்? அடுத்து இல்ல, அடுத்த வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும். இது இருக்கட்டும், சமாதான கர்த்தர் வருமளவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மடங்கி படுப்பாரு, அடுத்தவர் என்னவா வருவாரு? சமாதான கர்த்தரா வருவார். தாவீது இளைப்பாறுதலுக்குள்ள வருவாரு, அடுத்து சாலமோன் என்னவா வருவான்? சமாதானத்தின் ராஜாவா வருவான். அது வரைக்கும் இடைப்பட்ட கேப் புறஜாதியார் காலம், அதுக்கு பேர். புரியுதா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்த போயிட்டாரு. தாவீது 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல அனல் இல்லாமல் படுத்து கிடந்தாரு. இப்ப படுத்து கிடந்த தாவீது எழுப்பி சாலமோனை ராஜாவாக என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு நடுவுல யார் வரா? அபிஷா என்கிறதான ஒரு சிறு பெண்ணை அவர்கள் தேடி கண்டுபிடித்தார்கள். அதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து யூதாவின் கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரம் மடங்கி படுத்தது. ஆண்டவர் புறஜாதி என்கிற சபையை கொண்டு வந்து மீண்டும் இஸ்ரவேலை எழுப்பி, அதாவது சபையை எழுப்பி இருக்கிறாரு. இதன் முடிவில சமாதான கர்த்தராக இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நீங்களும் நான் நடுவில் இருப்போம். தாவீது எழுந்திருச்சு உட்கார்ந்து சாலமோன் தான் ராஜான்னு சொல்ற வரைக்கும் வசனம் சொல்லுவோம். தாவீது எழுந்து உட்கார்ந்து, வா பத்சேபாள், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். வசனம் தெளிவா இருக்கும்.
அபிஷாக் பணிவிடை செய்து கொண்டிருந்தாளுங்க அந்த ஒரு லைன் ஒண்ணு இருக்கும். எவ்வளவு இம்பார்ட்டன்டான லைன் தெரியுமா? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம். அப்படியே பத்சேபாள் மல்லியறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனா இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். என்ன வேண்டும் என்று கேட்டான். அப்போ நல்லா கவனிங்க, அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அவன் எப்படி கிடந்தான்? ஆனந்த இல்லாமல் கிடந்தான். அபிஷாக் இருக்காங்க கூட. ஆனா வசனம் சொல்றது, ராஜா அவளை அறியாதிருந்தார். வடக்கி படுத்த தாவீது மீண்டும் சாலமோன் ராஜாவாவதற்கு ஏஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு யாரு உதவி செய்யறார்? அபிஷாக் பணிவிடை. இந்த பணிவிடை அவனை ஏஞ்சி உட்கார்ந்து சாலமோன் ராஜாவாக்குற வரைக்கும் இருக்கும். அதுதான் 2000 வருஷமா சபாகாலம். நாம தான் அந்த சிறு பெண். இஸ்ரவேலின் கோத்திரம் விழுந்து போய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதா கோத்திரம் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன ஆயிடுச்சு? வடங்கி படுத்துருச்சு கல்லறைக்குள்ள. இப்ப இயேசு புறஜாதியா நம்மளை கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த 2000 வருஷமும் இஸ்ரவேல் மீண்டும் வருவதற்கு, சமாதான கர்த்தர் 1000 வருஷம் இயேசுவின் அரசாட்சி வருவதற்கு யார் பணிவிடை செய்தார்? சபை உலகத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம பணிவிடை செஞ்சு முடிக்கும் போது இஸ்ரவேல் கோத்திரம் மீண்டும் எழுந்திருக்கும். இப்போ தாவீது அல்ல, சாலமோன் ராஜாவாக வந்து உட்கார். நல்லா கவனிங்க, சாலமோன் ராஜாவா அவன் அபிஷேகம் பண்ணாலும், சாலமோன் ராஜாவா இருக்கும் போது தாவீது என்னவா தான் இருக்கிறாரு? ராஜாவா தான் இருக்கிறாரு. அப்ப 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க அங்க. புரியுதா? மீண்டும் மறுபடியும் சாலமோனை 2ஆம் முறையாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கரெக்ட் தானே? அப்ப 2 ராஜாக்கள் அங்க இருக்கிறாங்க. இவன் சமாதானத்தின் ராஜா, அவன் நீதியின் ராஜா. அவன் ஏபோத் போட்டு வஸ்திரம் தரித்து அவன் யுத்தம் பண்ணக்கூடியவன். இவன் ஏபோத் வஸ்திரம் போட்டு பலி செலுத்தக்கூடியவன் தேவாலயத்துக்கு முன்பா சாலமோன். அப்ப சமாதானத்தின் ராஜாவும் நீதியின் ராஜாவும் ஆகிய மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது தாவீதையும் சாலமோனையும் இணைத்தது. 2 பேரும் சேர்ந்ததுதான் ஒரு மெல்கிசேதேக்கின் முறைமை. முதல்ல அந்த ஊழியம் முடியணும், அடுத்து சாலமோன் ஊழியம் தொடங்கணும். ராஜா ஊழியம் முடியணும், இவன் ராஜாவும் ஆசாரிய ஊழியம் தொடங்கணும். இப்ப யுத்தமே இல்ல. சாலமோன் என்ன பண்ணிருப்பாரு? அவருக்கு தேவாலயம் கட்டுற வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை தாவீது கரெக்டா இருக்கிறாரு, தேவாலயம் கட்டல. இப்ப இவர் என்ன பண்ணிருப்பாரு? இவர் யாரு? தேவனுடைய மகன். இத என்ன பண்ணிருப்பாரு? இந்த இஸ்ரவேலை எப்படி அரசாண்டு இருப்பாரு? சமாதானமாய் 40 வருஷம் யுத்தம் இல்லாமல் ஆசாரியனுமாய் இருந்து அரசாண்டு முடிச்சிருப்பார். வேற ஒண்ணுமே நடந்திருக்காரு. புரியுதா? இதுதான் 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷம் அளவும் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. இப்போ சமாதானத்தின் கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதா விட்டு விலகுவது இல்லை. இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சி. அதுக்கு அடையாளம் தான் சாலமோனுடைய அரசாட்சி. என்ன பிரச்சனைகளை வந்துச்சுன்னா, நடுவுல தாவீது எதை கொண்டாந்துட்டாரு? தேவாலயத்தை கொண்டாந்துட்டாரு. இவர் தேவாலயத்தை கொண்டாந்தாரு பாருங்க. தேவாலயத்தை கற்ற ஞானம் யாருக்கு வந்துச்சு? சாலமோனுக்கு தேவாலயம் கற்ற ஞானம் மட்டும் வரல, கூட அரண்மனை கற்ற ஞானமும் வந்துருச்சு. ஆனா தேவாலயத்தை என்ன கட்டினாரோ அதை விட அப்படியே டபுள் மடங்கு கற்றார். இப்போ சாலமோனுடைய ஞானம், அவரை தேடி வந்த ஸ்திரீகள், அதனால வந்த விளைவு, கடைசியா என்னாச்சு? சாலமோனின் ராஜ்யபாரம் விழுந்து போயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யபாரம் விழுந்து போகாது. ஏன்? சாலமோனுடைய சாம்ராஜ்யத்தில் ஆலயம் இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தில் ஆலயம் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். அப்போ சாலமோன் காலத்துல என்ன இருக்கும்? வெறும் கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்துல யார் இருப்பா? தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்ட எகுதியா என்று சொல்லப்படுகிற சாலமோன் இருப்பான். இதுதான் நிழலாட்டம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தாவீதும் சாலமோனும் சேர்ந்ததுதான் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ தாவீதின் வேலையை இயேசு முடிச்சிட்டார். நம்ம காலத்துல என்ன பண்ணி முடிச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி முடிச்சிருக்கிறாரு?
போராட்டத்தை போராடி எப்படி தாவீது 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல எருசலேமுக்குள்ள நுழைஞ்சாரோ அதே மாதிரி இயேசுவும் உள்ள நுழைஞ்சிட்டார். இப்போ வஸ்திரத்தை உரிச்சு போட்ட மாதிரி இயேசுவின் வஸ்திரத்தையும் உரிச்சு போட்டாச்சு. அங்க மீகால் கேவலமா பேசின மாதிரி இஸ்ரவேலர்களும் கேவலமா பேசி முடிச்சாச்சு. இப்போ மீகாலுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்ட மாதிரி இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதமும் அடைக்கப்பட்டுருச்சு. நியாயப்பிரமாணம் என்னவாயிருச்சு? அடைக்கப்பட்டுருச்சு. இப்போ அதுக்கு மாற்றா பத்சேபாவுடைய கர்ப்பம் திறந்த மாதிரி இப்போ புறஜாதியுடைய கர்ப்பம் திறந்தது. புரியுதா? இப்ப ராஜா எப்படி இருக்கிறாரு? இப்ப தாவீது எப்படி இருக்கிறாரு? 6ஆம் அதிகாரம் முடிச்சு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தாவீது எப்படி இருக்கிறாரு? இளைப்பாறி கொண்டிருக்கிறார். அப்படிதானே இருக்குது. இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரசத்துல உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும். இளைப்பாறிக்கிட்டு இருக்க. புரியுதா? இப்போ தாவீது ஆலயத்தை பூமியில கட்ட ஆசைப்பட்டாரு. அது ராங். கட்டியிருக்க கூடாது. ஏன்னா ஒரு கூடாரம் இருக்கு. அந்த கூடாரம் சாலமோன் ராஜா வர வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கூடாரம் இருக்கா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே ஆலயம். இயேசு கிறிஸ்துவ அடையாளம் தான் சாலமோன் எதிரியாவின் மகன். அது நடுவில் என்ன பண்ணிட்டாரு? ஆலயத்தை கட்டணும் ஆசைப்பட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து உங்களை எண்ணி கூட்டிட்டு போகும்போது அந்த ஆலயத்தை என்ன பண்ணிட்டாரு? சாலமோன் கட்டின ஆலயத்தை என்ன பண்ணிட்டாரு? இடிச்சிட்டாரு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போய் திருப்பி நிழலாட்டமா கொடுக்கப்பட்ட ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய ஒரிஜினல் மாடல் யாரு? இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் நானும். இப்ப நாம தான் தேவனுடைய ஆலயம். இப்ப புரியுதா? இப்போ அதே கூடாரத்தை திருப்பி ஆண்டவர் ஸ்தாபிச்சார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டியாச்சு. இப்ப திருப்பி உருவாக்கியாச்சு. இப்போ கைகளால் கட்டப்படுகிற ஆலயம் இல்ல. இப்ப திருப்பி ஆண்டவர் பழைய கூடாரத்தை உருவாக்கிட்டு போயிட்டார். இப்ப திருப்பி சமாதான கர்த்தர் வருமானமும் இந்த கூடாரம் இருக்கும். தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் வர வரைக்கும் எது இருக்கணும்? அந்த கூடாரம் இருக்கணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பரமேறி போய் ஆயிடவர் சாட்சி பண்ண திரும்பி வர வரைக்கும் எந்த கூடாரம் இருக்கும்? இந்த கூடாரம் இருக்கும். இது பத்திரமாக இருக்கும். இப்ப இந்த கூடாரத்தை தான் கர்த்தர் எந்த முறைமையின்படி வச்சிருக்கிறாரு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வச்சிருக்கிறாரு. அந்த கூடாரம் ஆரோனின் முறைமையின்படி ஆராதனை நடைபெற்றது. அதுல பிரதான ஆசாரியனாய் ஆரோன் இருந்தான். அங்கே பலி செலுத்தப்பட்டது. இப்போ அது நிறுத்தப்பட்டு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மீண்டும் கூடாரம் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே பிரதான ஆசாரியர் ஒரே தடவை பலியாகி பிதாவின் வலது பாரசத்துக்குள்ள போய் உட்கார்ந்து விட்டார். அப்ப நீங்களும் நானும் அதை ஃபாலோ பண்ணி அவருக்கு பின்னாடி அதே மாதிரி போறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப இந்த கூடாரம் அவர் வர வரைக்கும் இருக்கும். எது? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை வர வரைக்கும் இருக்கும். ஆனா நீங்களும் நானும் அவரை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போவோமா? இப்ப இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை ஆதாம் மிஸ் பண்ணாரு, ஆபிரகாம் மிஸ் பண்ணாரு, தாவீது மிஸ் பண்ணிட்டாரு. நடுவில் அவருடைய சுவிசேஷத்தெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கலந்துருச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து 100% பிதாவின் சித்தத்தை செய்து மெல்கிசேதேக்கின் முறைமையை சக்சஸ்ஃபுல் ஆக்கிட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டார். திரைச்சீலை 2ஆ கிழிஞ்சிருச்சு. சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியா இப்ப நான் அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு சொல்றீங்களே, ராஜாவும் ஆசாரியும் தான் சொல்றீங்களே ஒழிய அந்த ஆசாரிய முறைமை என்ன? நான் சொல்றது புரியுதா? அது தெரிஞ்சாதான் நான் அந்தபடி வாழ முடியும் இல்லையா? அங்கே ஆரோனின் முறைமையின்படி பலி முடிவடையவில்லை. இங்க பாருங்க, எபிரேயர்கள் நிருபத்தை 10-11 வாசிங்க பார்ப்போம். எந்த ஆசாரியனும் ஆண்டவரும் ஆராதனை செய்கிறவனாயோ பாவங்களை ஒரு காலம் நிமிர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். அடுத்து இப்ப மெல்கிசேதேக்கின் முறைமை மேல உள்ளது ஆரோனின் முறைமை. அடுத்து உள்ளது மெல்கிசேதேக்கின் முறைமை. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அப்ப இவர் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டாரு.
அப்ப நீங்க நானும் மெல்கிசேதேக்கின் முறைமையா இருக்கிறதுனால இப்ப நம்ம பாவங்களுக்காக நாம என்ன செய்ய வேண்டியது இல்ல, பலியாக வேண்டியது இல்ல. ஆனா ஒண்ணு செய்யணும். எப்படி ஆரோனின் முறைமையில தூப கலசத்தை எடுத்து அங்க ஆராதனைன்னு ஒண்ணு நடத்துறாங்களோ, நீங்களும் நானும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆராதனை செய்கிறவர்களா இருக்கணும். புரியுதா? இப்போ ஆரோன் அந்த பலியை செலுத்த போகும்போது அதுக்கு ஒரு முறைமை இருக்கு. தூப கலசத்துல கர்த்தர் சொல்லக்கூடியதான அந்த வாசனாதி திராவியங்கள் எல்லாம் போட்டு அந்த தூப கலசத்தை போட்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கூல் பண்ணுவார். பலிகளுக்காக போய் நிப்பாரு, பாவ நிவர்த்திக்காக நிப்பாரு. இப்ப நமக்கு அந்த வேலை இல்ல. ஆனா முறைமை இருக்கு, ஆராதனை முறைமை இருக்கு. அப்ப இந்த ஆராதனை முறைமையில மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி இருக்கிற நீங்களும் நானும் எப்படி ஆராதனை செலுத்தணும்? அவர் தூப கலசத்தை போட்டு செலுத்தின மாதிரி நீங்களும் செலுத்த வேண்டிய அவசியம். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா சில பாரம்பரிய சபையில நீல அங்கி தரிச்சு தலையில தொப்பி மாதிரி வச்சு கையில ஒரு கோலை குடிச்சு அவங்க தூப கலசத்தை என்ன பண்ணுவாங்க, ஆடிட்டே போவாங்க. ஏன்னா அவர்கள் இன்னும் எந்த முறைமையின்படி இருக்கிறாங்க, ஆரோனின் முறைமையின்படி ஆலயம் நடக்குது. அதனாலதான் அந்த கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது ரொம்ப சுத்தமானது, அது பரிசுத்தமானது, ஆலயத்துல முழங்கால் போட்டுக்கிட்டு தான் நடக்கணும், அங்க ஆலயத்துக்கு ஒழுக்கமா இருக்கணும், ஆலயத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஆனா ஆலயம் அல்ல, நீங்களும் நானும் தான் ஆலயம். இந்த கட்டணம் அல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு கட்டணத்துல இருந்தோம், இப்ப இந்த கட்டத்துல இருக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் நம்ம நம்பி இன்னும் அதிக ஆத்மாக்களை தருவாரோ நம்ம இதோட பெரிய ஆட்டத்துக்கு போவோம். கட்டணம் நமக்கு பரிசுத்தம் அல்ல, அது சுத்தம். நீங்களும் நானும் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்ப அந்த ஆராதனை முறைமை என்பது எனக்கு தான், சபைக்கு இல்ல, எனக்கு. அப்போ நான் ஆராதனை முறைமையில கரெக்டா இருக்கணும். என்ன ஆகணும், ஜீவாதார பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதுவே நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை. அவர் பலியாகி மகா பரிசுத்தத்துக்குள் பிரவேசித்து பிதா கிட்ட போன மாதிரி நீங்களும் ஜீவாதார பலியாகி போனாதான், அந்த ஆராதனை முறைமைக்குள்ள வந்தாதான் மெல்கிசேதேக்கின் முறைமையில போய் அவரோட உட்கார முடியும். அவர் பிதாவு ஜெயம் பெற்று பிதாவின் வலது பார்சல உட்கார்ந்த மாதிரி சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் பண்ணுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட என் வலது பார்சத்தில் உட்கார வைத்துக் கொண்டு. அப்போ நீங்க நானும் போகக்கூடிய ரூட் அவர் போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ரூட்ல அவர் பலியாக இருக்கிற நமக்காக நாம முதல்ல நமக்கு பலியாகணும். அடுத்து ஜீவாதார பலியாக. என் மாம்சம் செத்து இருக்குதா, எனக்குள்ள இருக்கிற மாம்சம் செத்து இருக்குதா, இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. ஆரோனுடைய முறைமையில ஆடு பலியாகும், மெல்கிசேதேக்கின் முறைமையில நான் பலியாகும். என்னை நானே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய மாம்சம் சர்வாங்க தகன பலியாய் மாறணும், சாம்பலா மாறணும். நான் காணாமல் போகணும், நான் இல்லாமல் மாறணும். அப்படின்னா என்னென்ன எரிக்கணுமா? இல்ல. அதுக்கு பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் இருக்கிறார். என்னை நான் சிலுவையில் அறைந்து விட்டேன், நான் செத்துட்டேன், எனக்குள்ள இனி யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நான் போகிறேன் என்று சொன்னால் முதலில் நான் சாக வேண்டும். அந்த ஆராதனை எனக்குள்ள வரணும். என்னுடைய மாம்சம் கொஞ்சம் கொஞ்சமா செத்து எனக்குள்ள மாம்சமே இல்லைங்கிற இடத்துக்கு நீங்க எப்ப வர்றீங்களோ உன் சரீரம் என்கிற திரைச்சலை வழியாய் நீங்களும் அந்த மகா பரிசுத்தத்துக்குள் பேசுறீங்க. நான் மெல்கிசேதேக்கின் முறைமையில வந்துட்டேன், ஆனாலும் இன்னும் எனக்கு கொஞ்சம் இருக்கு. எப்படியாவது 30 வெள்ளிக்காசு வாங்கிடலாம், எப்படியாவது 2 வெள்ளிக்காசு நாகமாட்ட வாங்கிடலாம், எப்படியாவது கொஞ்சம் பாலாக்கிட்ட வாங்கி பொருளை வாங்கிடலாம்னு எண்ணம் இருந்துச்சுன்னா நீ மெல்கிசேதேக்கின் முறைமை கூட வரவே மாட்டேன், இல்லையா? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு அழைக்கப்பட்டவன் தான் யாரு? யூதாஸ் இஸ்காரியோத்து. அவ்வளோ மேன்மை அழைக்கப்பட்டவன் 30 வெள்ளிக்காசுக்காக முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு எனக்கும் அதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த மகா கனமான அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிற நீங்கள் என்னைக்கு உங்களுடைய அடையாளங்கள் தொலைய தொடங்குகிறதோ, உங்களை நீங்களே ஜீவாதார பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அப்பொழுதுதான் நீங்கள் இந்த முறைமைக்குள்ளேயே பிரவேசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அனுப்பிடுவாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என் கையில கிடைச்சிடும். நானும் சொல்லிடுவேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு.
அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, எல்லாம் ஓகே தான். இத கொண்டு போய் அந்த ஆபீஸ்ல கொடுத்து அந்த ஆபீஸ்ல உள்ள கம்ப்யூட்டர்ல ஏத்தி அவன் எனக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு யூ ஆர் அப்பாயிண்டட் ஒரு ஸ்டாம்ப குத்துனாதான் நான் அப்பாயிண்டட். எனக்கு அழைப்பு கிடைச்சிருச்சு மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு. ஏன்னா எனக்கு முன்னாடி போற பிரதான ஆசாரியர் எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணிட்டு போயிட்டார். போமான்னு சொல்லிட்டு போனாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு போயிட்டார். ஏன் நான் கரெக்டான ரூட்ல போயிருக்கேன், நீ என்னை பின்பற்றி வா. எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் ஒருத்தன் போயிருக்கான். யாரு? பவுல். அவன் சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீ என்ன பின்பற்று. அவர் சிலுவையில் அறைஞ்சு சென்றாரு, நானும் என்னை சிலுவையில் அறைஞ்சிட்டேன், நீங்க வா சிலுவையில் அறை. அது எப்படி? நான் நியாயப்பிரமாண முறைப்படி பூமியை சோதரிக்கணும்ல. நான் நியாயப்பிரமாண முறைப்படி எனக்கு கர்த்தர் வீடு வாசல்களை கொடுத்து நீ நடக்கிற ஸ்தலத்துக்கு உனக்கு தருவார்ல. நியாயப்பிரமாண முறைப்படி நீடித்த ஆயுசும் பூர்ண சுகத்தையும் தருவார்ல. நியாயப்பிரமாண முறைப்படி நீ கையிட்டு செய்கிறவளையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ல. இல்லையே. மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடணும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எல்லாவற்றையும் வித்து தரித்திரத்துக்குள்ள கொடுக்கணும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி சிலுவையை எடுத்துக்கிட்டு நடக்கணும். நியாயப்பிரமாணம் பூமியில் வாழும், ஆனா பாதாளத்துக்கு போகும். மெல்கிசேதேக்கின் முறைமை பூமியிலே சாகும், பரலோகத்தில் தீர்ச்சி பண்ணிருக்கேன். என்ன செய்ய போற? நம்ம என்ன செய்ய போறோம்? அழைப்பு கிடைச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சு, ஆனா இன்னும் என்ன சாகல? மாம்சம் சாகலையே, இன்னும் எனக்கு இருக்கே. என்ன இருக்கு? எப்படி ஆகும்? என் பேர பிள்ளைகளை என் கண்ணால பார்த்துட்டு நான் சாகணும். உலக பிரகாரமாய் இது சரியா தப்பா? சரி. இதுல எந்த விதமான தப்பும் இல்லை. எல்லாரும் மாதிரி தான் நானும் கேட்டேன். ஒரு துன்மார்க்கனுக்கே அது கிடைக்கும்னா எனக்கு கிடைக்காதா? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை காட்டிலும் தாயா, தகப்பனையா, மகனையா, மகளையா, நிலங்களையா, வீடையா அதிகமாய் நேசிப்பானால் அவன் எனக்கு பார்த்தவன். எனக்கு இது இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த எண்ணம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நீ மெல்கிசேதேக்கின் முறைமை வரவே இல்லை. என்னுடைய வாஞ்சை எல்லாமே எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையை தொடருகிறேன். அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கணும். என்னை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப சாப்பாடு பிடிக்கும்? அது எதோ வேணாலும் சாப்பிடுங்க. நீங்க உங்களுக்கு எந்த இடத்த ரொம்ப பார்க்கணும்னு ஆசை இருக்கு? நியாயப்பிரமாணம் சொல்லும், ஒரு தடவை எருசலேமை பார்த்தேன். மெல்கிசேதேக்கின் முறைமை சொல்லும், எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கு, அதை நான் பார்க்கிறேன். எங்க எருசலேமை பார்க்கறது தப்பா? இல்ல இல்ல, நீங்க எருசலேமை பார்க்கறது தப்பே இல்லை, பாவமே இல்லை. ஆனா அது உங்களுக்கு எனக்கு நியமிக்கப்பட்டது இல்லை. நான் முழுவதுமாக என்ன செய்கிறேன்? சிலுவையில் அறைகிறேன். ஒரு நாள் வரும், நான் சொல்லுவேன், நீங்க ஒருவேளை இப்போ உங்களுக்கு அது புரியாது, புரியாம இருக்கலாம். ஒரு நாள் வரும், நீ உட்கார்ந்து யோசிப்ப, உனக்கு இந்த பூமி மேல எது மேலையுமே பற்றே இருக்காது. எதை பத்தியுமே இது இருந்தாதான் நான் இருப்பேன், இது எனக்கு வேணும், இது இருந்தா நல்லா இருக்கும், அடுத்து நான் இதை வாங்கணும், என்னை எப்படியாவது என் வாழ்க்கையில இதை அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற தாட்டு ஒண்ணுமே இருக்காது. உனக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு விஷயம் நான் மனுஷன் ஓட முடியுமா? ஓட முடியும். ஒரே விஷன் எனக்கு அவர் வச்சிருக்கிறாரு, அந்த விஷனை மட்டும்தான் நான் பார்த்துட்டு ஓடுவேன். அந்த இடத்துக்கு வர முடியுமா? முடியும். இந்த இடத்துக்கு வந்ததுனாலதான் பவுலால தைரியமா சொல்ல முடியுது, நான் உன்னை பார்த்துட்டேன், அதைத்தான் வாஞ்சியா தொடருவேன். இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த இருக்கிற எதையும் பார்க்க மாட்டேன். நான் அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், உண்மையா பரலோகத்துக்கு போய் தேவனையும் தனக்கு தேவன் நியமிச்சிருக்கிறதையும் ஒருத்தன் பார்த்துட்டானா அவனால இந்த பூமியில எதையுமே நேசிக்க முடியாது, எதையுமே கேட்க முடியாது.
நான் சொல்ல புரியுதா? இந்த வசனங்களை அதிகமா தியானிக்கவே நமக்கு உலகம் என்ன ஆகுது? வெறுக்குதே. பரலோகத்துக்கே போய் தேவனையே பார்த்துட்டு, இந்த வாரு உனக்கு நான் கட்டி வச்சிருக்கிறது இதுதான், நீ இங்கதான் எனக்காக வாசம் பண்ண போற வீடு சொல்லல. நானு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உனக்குன்னு நான் வச்சிருக்கிறேன். அது ஜீவ கிரீடமோ ஜீவ விருட்சமோ, அல்லது நீ ஆலயத்தில் தூணா இருப்பாயோ, அல்லது அந்த வலது பாரசத்தில் உட்காருவாயோ, அல்லது புதிய நாமத்தை தருவேனோ, வெண்மையான குறிக்கல்ல தருவேனோ, ஏதோ ஒண்ணு தரப்போறேன். அதை நான் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் பூமியில இருக்கிற எது மேலே எனக்கு என்ன வராது? ஆசையே வராது. ஏன்? இது எல்லாம் அந்த பூமியில இருக்கிற அத்தனையை விட தி பெஸ்ட் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு அருமையான பிரியாணி ஒரு இடத்துல சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீ எந்த வீட்டுல போய் போட்டாலும் உங்களோட சாப்பிட்டேன் அந்த மாதிரி வராது. அங்க ஒரு வீட்டுல டீ கொடுத்தாங்க அந்த மாதிரி வராது. தி பெஸ்ட் அடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிற கீழே இருக்கிற எவ்வளவு பெஸ்ட் கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். அப்ப நான் பரலோகத்திலேயே எனக்கு நியமிச்சதை நான் போய் ஆவியில பார்த்துட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் இங்க என்ன கேட்க மாட்டேன். எனக்கு எப்படியாவது சாவறதுக்குள்ள ஒரு வீடு, சொந்த வீட்டுல சாகணும். நான் எப்படியாவது நான் சாகறதுக்குள்ள அந்த சிவப்பு கல்லு வச்ச மூக்குத்திய வாங்கி ஒரு தடவையாவது போட்டு பாத்துறேங்க. நான் சாகறதுக்குள்ள எப்படியாவது அந்த 5 புடி செயினை ஒரு தடவை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு நான் உயிர் போனாலும் பரவாயில்ல. ஏன்? நீ இன்னும் ஆரோனின் முறைமைக்குள்ள மட்டும்தான் இருக்க. உனக்கு அழைப்பு மெல்கிசேதேக்கின் முறைமை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருந்தாலும் நீ இன்னும் ஜாயின் பண்ணல. அந்த டிராவல்ல நீ போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ல கூட இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கவே இருக்காது. எதையோ ஒன்னு எடுத்து போட்டு நீ போயிட்டே இருப்ப. உன் சிந்தனை எல்லாம் கர்த்தர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பார். பரலோகம் அப்படியே முழுவதும் ஆளுகை செய்திருக்கும். உன் எண்ணங்கள் எல்லாம் கர்த்தரும் வசனமும் ஆராதனையும் எப்ப கர்த்தரை பார்ப்போம், பேசுவோம், வழிபாடு கிடைக்கணும் போயிட்டே இருக்கும். இதற்கு பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார். இந்த இடத்தை நீ அடையிற வரைக்கும் அது ஒரு சுய பரிசோதனை. வெரி சிம்பிள். உன் மாம்சம் எதையாவது விரும்புதா? அது நான் சொல்றது நியாயமானது. பாவத்தை விட்டுருங்க. நீங்க பாவத்துக்கு போயிடாதீங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அதை விட்டுருங்க. அதெல்லாம் உலகத்தானே விரும்புறான். அதெல்லாம் தாண்டி நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறதையும் தாண்டி என்ன, நீங்க வெறும் ரசம் தானா? சிக்கன்லாம் ஒண்ணு செய்யலையா? இல்ல செய்யல, திங்க முடியாது. என்ன பிரதர் இப்படி கோபப்படுறீங்க? பாஸ்டர், நான் கஷ்டப்பட்டுட்டு வரேன். நான் ஒரு சிக்கன் கேட்கறது தப்பா சரியா? தப்பே கிடையாது. நீங்க சிக்கன் கேட்கலாம். ஆனா இன்னும் சிக்கன் இல்லாட்டி என்னால சாப்பிட முடியாதுன்ற நிலைமை இருக்குல்ல, அதுதான் தப்பு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாமும் எனக்கு அகதியாகிறார். எனக்கு இருக்கு உரிமை, கேட்க உரிமை இருக்கு. நான் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய சகோதரன். என் பிதாவுக்கு 2வது குமாரன். பைபிள் அப்படிதான் சொல்லுது. எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து, தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தாம் தேவனிடத்திற்கு போகிறதையும் அறிந்து அவர் என்ன பண்ணாரா? சீலையை கட்டிக்கொண்டு கால்களை கழுவ தொடங்கினார். அதிகாரம் வரத்துக்கு முன்னாடி ஓகே. அதிகாரம் வந்த பிறகு அவர் என்ன செஞ்சாரா? சீலையை கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் வார்த்து எப்போ? அதுக்கு முந்தின வசனம் எப்போ? பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் இதுக்கப்புறம் உங்களால செய்ய முடியுமா? இப்ப சொல்லுங்க. நான் சிக்கன் கேட்டது தப்பா? பிதா எல்லா அதிகாரத்தையும் கொடுத்த பிறகு காலை கழுவுறது சரி. பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்த போது என்னை பிடிக்க வரவனை அடிக்கிறது எனக்கு சரி. ஆனா ஒப்பு கொடுப்பது என்பதுதான் எனக்கு நியமித்தது. பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்தது எதுக்கு? ஒரு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை இறங்கினா ஒருத்தன் 1000 ஒருத்தன் 14000 அடிச்சு 1,80,000 பேர் அடிச்சு கொண்டு போடுறோம். எங்கிட்ட அவ்வளவு அதிகாரம் இருக்கு.
ஆனா நான் படைச்சு ஒரு மண்ணுக்கும் உதவாத ஒருத்தன் என் தாடி மயிரை பிடிச்சி இழுக்கும் போது அதுக்கு என் முதுகை நான் ஒப்பு கொடுக்கிறேனே, அதுதான் எனக்கு தகுதி. முடியுமா? அதுதான் மெல்கிசேதேக்கின் முறை. அந்த ஆசாரியன் எல்லாருடைய பாவத்துக்காக நிற்பான், இந்த ஆசாரியன் எல்லாருடைய பாவத்துக்காக சாவான். இப்ப ஆண்டவர் சொன்னது, நீ யாருக்காக சாக வேண்டாம், நீ சாவு போதும், உன் சிலுவை நீ சுமந்துக்கிட்டு வா, உன்ன நீ சிலுவையில அப்ப நீ மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். ஆரோனின் முறைமையில வரவன் பலி செலுத்திட்டு வாழணும்னு ஆசைப்பட்டு தான் பலி செலுத்துவான். அப்படிதானே? ஆட்டுக்குட்டி கொண்டு எதுக்கு கொடுப்பான்? கர்த்தர் அடிச்சிடக்கூடாது, அவன் மன்னிக்கப்படணும், நான் பூமியில சந்தோஷமா வாழணும்னு பலி செலுத்துவான். ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமை, நான் பரலோகத்துல சந்தோஷமா வாழணும்னு என்னையே சாக ஒப்பு கொடுக்கிறேங்கிறதா மெல்கிசேதேக். இப்ப நம்ம அந்த முறைமையில இருக்கிறோமா? அப்படி வாழ முடியுமா? அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கா? அதுதான் கர்த்தர் எதிர்ப்பு. இது முதலாவது மெல்கிசேதேக்கின் முறைமையில வாழ்றவங்க செய்ய வேண்டியது. இரண்டாவது, மெல்கிசேதேக்கின் முறைமையில இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நாம் அதை செய்யணும் தானே? வாசிங்க, மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இந்த ஒரு வசனத்துல எவ்வளவு விஷயம் இருக்குல்ல? ஆபிரகாமின் குமாரனான, தாவீதின் குமாரனான, மூணே தான் பார்த்திருக்கிறோம், இன்னும் முடிக்கல. இப்ப 4வது வார்த்தையை பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் வம்ச. வாசிங்க, எபிரேயருக்கு எழுதியிருக்கும் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அப்ப இவனுக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்கு மெல்கிசேதேக்குக்கு. ஒன்று, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும். இயேசு கிறிஸ்து எதுக்கு ஒப்பா இருக்கிறாரு? அதே 7ஆம் அதிகாரம் எபிரேயர் 7:17, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் நீர். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்க கூடாது? மெல்கிசேதேக்குக்கு தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனாய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்க கூடாது? வம்ச வரலாறும் தாயும் தகப்பனும் இருக்க கூட. இப்ப நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்களா இல்லையா? நீங்க ஒரு வசனத்தை ரொம்ப சாதாரணமா நினைச்சுட்டே இருந்திருப்பீங்க. இப்ப அந்த வசனத்துக்கான ஆழத்தை பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து ஏறிச்சு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண உடனே இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? அவரோட பிரசங்கத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் தச்சனின் மகன் அல்லவா, மரியாளின் மைந்தன் அல்லவா அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது, மினிஸ்ட்ரி நடக்குது. மினிஸ்ட்ரி நடக்கும் போது ஒருத்தர் சொல்றாங்க, இயேசு கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யாருக்கு சொல்லுகிறார்கள்? அப்போ ஒருத்தர் வந்து சொல்றான், சிலர் உம்மை எரேமியா என்றும், சிலர் உம்மை தீர்க்கதரிசி என்றும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சொல்லுகிறார். சரி, விட்டாச்சு. இப்போ கவிஞனுக்கு முந்தின ராத்திரியில பேச்சு நடந்துட்டு இருக்குது. இப்போ இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்னை யாருன்னு சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க. இப்போ பேதுரு சொல்றாரு, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். இப்ப இயேசு கிறிஸ்துவோட டிராவல் நல்லா கவனிங்க. 30 வயசுல அவரை தச்சனின் மகன், மரியாளின் மைந்தன். அப்படியே மினிஸ்ட்ரி வர 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 எரேமியா, யோவான் ஸ்நானகன், தீர்க்கதரிசிகள் ஒருத்தர். இப்ப எது போயிடுச்சு? தச்சனின் மகன், மரியாளின் மைந்தன்ங்கிறது போயிடுச்சு.
அடுத்து கடைசியா ஊழியத்தை முடிக்க போறாரு. வந்த வேலை முடியுது. இப்ப கேட்கிறாரு, நீங்கள் என்னை, இப்ப அவன் சொல்றான், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். இப்ப ஏன் சொல்லிட்டாரு, இது நீ யாருக்கும் சொல்லாத. யார் சொன்னா உனக்கு? பரலோகம் சொல்லிருச்சு. இப்ப சிலுவையில தொங்குறாரு, மரிச்சிட்டாரு, நித்திரை அடைஞ்சிட்டாரு. அந்த ரோம நூற்றுக்கு அதிபதி சொல்றான், இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன். இப்ப இயேசு ஆரம்பிக்கும் போது அச்சனின் மகன், ஆரம்பிக்கும் போது மரியாளின் மைந்தன், ஆனா முடிக்கும் போது தாயும் தகப்பனும் இல்லாதவர். அவருடைய வம்சம் முடிஞ்சு போச்சு. அவர் உயிரோடு கூட எழுந்தார். நாட்களின் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். இப்பொழுது அவர் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி ஆசாரியராய் மாறினார். அல்லேலூயா. இந்த லிஸ்டை ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? நீங்களும் நானும் அப்படித்தான் பரலோகத்திலிருந்து ஒரு தாய் தகப்பன் வழியாக பூமியிலே அனுப்பப்பட்டோம். திருப்பியும் சொல்றேன், நீங்க தாய் தகப்பனுக்கு பிறந்தது, அப்புறமா நீங்க ரட்சிக்கப்பட்டு, அப்புறமா நீங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு, அப்புறமா நீங்க மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ராஜாவா மாறல. புரியுதா நான் சொல்றது? நீங்க ஆண்டவருக்குள்ள 18 வயசு 20 வயசுல நான் வந்தேன், என்னை ரட்சித்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்குள்ள வளர்ந்தேன். வளர்ந்த பிறகு கர்த்தர் எனக்கு இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி நான் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். You are wrong. You are wrong. நீங்கள் இந்த ராஜாவும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட வேண்டும் என்று 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே பரலோகம் நிர்ணயித்தது. உலக தோற்றம் முதலே பரலோகம் நிர்ணயித்தது. அதற்கு இயேசு எப்படி உலகம் தோன்றி 4000 வருஷம் கழிச்சு பூமியில மரியாள் வழியா உள்ளே வந்தாரோ, அதே போல நீங்கள் 6000 வருஷம் கழிச்சு ஒரு தாய் தகப்பன் வழியாக பூமிக்குள்ளே வந்தீர்கள். நீங்க வந்து ரட்சிக்கப்படல, நீங்க அனுப்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசு 30 வயசு காத்திருந்து வெளியே வந்த மாதிரி நீங்க ஒரு 18 வருஷமோ 20 வருஷமோ நம்மளாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பரலோகம் நம்மளை மறைச்சு வச்சிருந்திருக்குது. ஆல்ரெடி நம்ம மேல ஹெவனுடைய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின்படிதான் அனுப்பப்பட்டோம். ஆரோனின் முறைமைக்கு ஒரு கூட்டம் அனுப்பப்பட்டது போல, ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி அனுப்பப்பட்டது போல, இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும் ஒரு சந்ததி அனுப்பப்பட்டது. அந்த சந்ததியில தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் ஒரு தாய் தகப்பன் வழியா தான் எங்க வந்திருக்கிறோம். இதான் இயல்பு. நீங்க யாரு? நான் எம்டி ஜெகன். உங்க அப்பா பேர் என்ன? எம்ல ஆரம்பிக்குது. ஓகே, எத்தனை நாள் வரைக்கும்? ஒரு நாள் வரும். என்ன சொல்லுகிறார்கள்? அவரு நல்லா சொல்லுவாரு, வெளிப்பட்ட விசேஷமா பேசுவாரு. அவர் இப்படி பண்ணுவாரு, நல்லா பாடு, என்ன சொல்லுங்க, நல்லா பாடுவாரு, அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு. இப்படி நமக்கு ஒரு அடையாளம். அவர் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர், நமக்கு ஒரு அடையாளம். அவங்க 20 வருஷமா நல்ல விசுவாசி, இது ஒரு அடையாளம். ஒரு காலகட்டத்தில் நமக்கு எது அடையாளம்? நம்ம அப்பா அம்மா தான் அடையாளம். இப்ப இது அடையாளம். இதுவும் போகணும். இதுல சந்தோஷப்படக்கூடாது. இதுவும் ஒரு நாள் போய் என் பூமிக்குரிய தாய் தகப்பனுடைய அடையாளங்கள் மறைந்து, பூமிக்குரிய வேலையின் அடையாளம் மறைந்து, நான் எரேமியாவா, தீர்க்கதரிசியா, யோவான் ஸ்நானகனா, நான் பாஸ்டரா, நான் எவாஞ்சலிஸ்டா, நான் பைபிள் டீச்சரா, எல்லாம் மறைந்து ஒரு நாள் இவர் உன்னதமான தேவனுடைய மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி அழைக்கப்பட்ட அவருடைய குமாரன் சொல்லணும். இந்த இடத்துக்கு நீ வரணும். பூமிக்குரியதான எல்லா அடையாளமும் தொலையணும். மொத்த அடையாளமும் தொலையணும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து நின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பி கல்லறை வாசல்ல நிற்கிறார். மகதலேனா மரியாள் கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? கண்டுபிடிக்கல. அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அவரை வைத்த இடத்தை பார்க்கிறீர்களா என்று அவர்கிட்டே கேட்டார். சரி, அடுத்து எம்மாவூர் சீஷரோட பேசிக்கிட்டே போறார். சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டு போறார். கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? இல்ல. அவங்க யாருன்னா இவரோட 12 சீஷர்கள் 2 பேர். ஏன் கண்டுபிடிக்கல?
சரி, அது கூட போட்டோம். இவங்க எல்லாம் மீன் பிடிக்க போறேன்னு போட்ல போறாங்களா? இவர் கரையில மீன் சுட்டுக்கிட்டு இருக்காரா? முக்காவாசி பேருக்கு அது யாருன்னு தெரியல, இயேசுன்னு தெரியல. பேருக்கோ யாரும் எப்பயோ தான் சொல்லுவான், அது கர்த்தர். உடனே எல்லாம் வீட்டில் இருந்துச்சு. ஏன் கண்டுபிடிக்கல? ஆண்டவர் முழுவதுமாய் மறு ரூபம் ஆகிவிட்டார். மறு ரூபம்னா அவருக்கு பரலோகத்தினுடைய சாயல் வந்துருச்சு. அப்ப பரலோகத்தின் சாயல் வந்த பிறகு பூமிக்குரிய எந்த அடையாளமும் அவர்கிட்ட இருக்காது. அவர் உயிர் தெழுந்த போது அவர் மேல பூமிக்குரியதான ஒரு வஸ்திரம் போடப்பட்டிருந்தது. அருமத்தின் ஊராகிய யோசேப்பு வஸ்திரத்தை மூடி அவர் உள்ள வச்சாங்க. அந்த வஸ்திரத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? மடிச்சு வச்சுட்டு போயிட்டார். அப்ப இவர்கிட்ட இப்ப பூமிக்குரிய ஒண்ணுமே இல்ல, ஒரு சாயலும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. வந்து நின்னா உங்களால அது இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் பூமியில வரும்போது மனுஷ சாயல் ஆனார். இந்த மனுஷ சாயலை தொலைத்து தேவ சாயல் ஆனார். ஆரோனின் உரைமை, ஆரோனுக்கு அப்புறம் எலியேசர். எலியேசர் யார் மாதிரி இருப்பாரு? ஒண்ணு ஆரோன் மாதிரி இருப்பாரு, இல்லைன்னா ஆரோனுடைய மனைவி மாதிரி இருப்பாரு. அவ்வளவுதானே. பையன் எப்படி இருக்கணும்? ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கணும், இல்லைன்னா மிஞ்சி போனா தாத்தா பாட்டி மாதிரி இருக்கணும். ஆனா கண்டிப்பா யார் சாயலா தான் இருக்கணும்? இன்னொரு மனுஷனுடைய சாயலாய்த்தான் இருக்கணும். மனுஷன், உங்க பையனோ உங்க பொண்ணோ யார் சாயலா தான் இருக்கும்? கண்டிப்பாக யார் சாயலா தான் இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பிறந்திருக்கிற நீங்களும் நானும் யார் சாயலா இருக்கணும்? அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. நாம் அவர் சாயலா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8:29 கரெக்ட் தானா? அப்போ இப்ப நீங்க மாம்சத்துல யார் சாயல்ல இருக்கிறீங்க? ஒரு தாயும் தகப்பனுடைய சாயல்ல இருக்கீங்க, ஒரு தாத்தா பாட்டி சாயல்ல இருப்பீங்க. அப்படி இருந்த நீங்கள், இருக்கிற நீங்கள் எப்பொழுது இந்த சாயல் முழுவதுமாய் தொலைந்து இயேசு பரலோகத்தில் இருக்கிற இயேசுவின் சாயலை இங்கே நீங்கள் அடைய தொடங்குகிறீர்களோ அதுதான் வம்ச வரலாறு இல்லாது. ஏன்? இப்ப தாய் தகப்பனுடைய அடையாளம் எனக்கு இல்ல. இது நான் சொல்றது வெறும் வெளியே அடையாளம் மட்டும் இல்ல, உங்க அப்பன் புத்தி உனக்கு அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் வெளியே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? அவங்க அம்மா கண்ணுங்க அப்படியே அவனுக்கு, அவங்க அப்பாவுடைய நட அவனுக்கு அப்படியே இருக்கு. அவங்க தாத்தா அந்த காலத்துல இப்படித்தான் இருப்பாரு. உங்க பாட்டி பேரனை பார்த்து அவங்க தாத்தா அந்த காலத்துல இப்படிதான் இருப்பாரு. இந்த சாயம் அவன் வளர 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 அவன் ஏதோ ஒரு சேட்டை ஒண்ணு பண்ணும்போது இதே மாதிரி உங்க அப்பா சின்ன வயசுல செய்வான். உங்க அப்பன் புத்தி அப்படியே இருக்கு. பையன் நல்லா படிக்கும் போது, இல்ல பொண்ணு நல்லா படிக்கும் போது பாட்டி சொல்லுவாங்க, உங்க அம்மாவும் உன்ன மாதிரிதான் அந்த காலத்துல நல்லா படிப்பான். இதுல நமக்கு என்ன இருக்கு? இத சொல்லும் போது நமக்கு என்ன இருக்கு? பெருமை. இந்த பூமிக்குரிய சாயலை தலைமுறை தலைமுறையா நான் அட்டைன் பண்ணும் போது எனக்குள்ள என்ன வருது? ஒரு பெருமையும் சந்தோஷம் வருது. ஆனா பைபிள் சொல்லுது, இந்த சாயலை நீ எப்பொழுது உள்ளும் புறமும் தொலைத்துக்கிறாயோ அப்பொழுது நீ வம்ச வரலாறு இல்லாதவனாய் மாறுகிறாய். ஏன்? இவன் யார மாதிரி இருக்கிறானே தெரியலையே. ஒரு சிலரை பார்த்து சொல்ற ஞாபகம் இருக்குதா? அப்பா மாதிரியும் இல்ல, அம்மா மாதிரியும் இல்ல, எங்க வம்சத்திலே இப்படி ஒருத்தன் இல்லைங்க. இது ஸ்பிரிச்சுவலி வரணும், ஸ்பிரிச்சுவலி வரணும். இவன் யார் மாதிரி இல்லைங்க, இவன் என்னமோ வித்தியாசமா இருக்கிறான். அவனுடைய சாயல் தேவனுடைய சாயல். தேவானுடைய முகம் எது மாதிரி இருந்துச்சு? தேவ தூதனுடைய முகத்தை போல காணப்பட்டது. ஏன்? நான் எப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவோட பழகி பழகி பழகி
என் மரணத்தில் கூட கிறிஸ்துவின் சாயல் எனக்கு தெரிகிறது. சாகும்போது பயம் வரணும் இல்ல, சாகும்போது கண்ணில் தண்ணி வரணும் இல்ல. என் கிறிஸ்து எப்படி சிலுவையில் மரணத்தை தைரியமாய் ஏற்கொண்டாரோ அதே தைரியத்தோடு அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவன் முகத்தில் கிறிஸ்துவின் சாயல் வருகிறது. இப்போ ஸ்தேவான் யாருடைய பையன் சொல்லுங்க? அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் வாசிங்க. ஸ்தேவான் யாருடைய பையன்? நான் கேட்டது அந்த சம்பவம் 7ஆம் அதிகாரத்துல இருக்கா இல்லையா? ஸ்தேவான் அப்பா அம்மா பேர் இருக்கா? இல்ல. அதான் சொன்னேன், இல்ல. ஸ்தேவானுக்கு வம்ச வரலாறே இல்ல. பேதுருடைய அப்பா அம்மா பேரு போயிருச்சு. பவுலுடைய அப்பா அம்மா பேரு போயிருச்சு. ஒவ்வொன்றும் போய் போய் கடைசியாக கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் பேர் மொத்தமா வந்து யாருடைய அப்பா பேர் அம்மா பேருமே இல்ல, தொலைஞ்சு போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பழைய ஏற்பாட்டுல ஆரோனை எழுதும் போது லேவியின் கோத்திரத்தானாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசர்னு எழுதிட்டு இருந்தவங்க புதிய ஏற்பாட்டுல அப்படி ஒரு முறைமையே இல்ல. காரணம் என்ன? இது மெல்கிசேதேக்கின் முறைமையில் இருக்கிறதுனால எந்த வம்ச வரலாறும் அதுக்குள்ள வரல. வம்ச வரலாறே இல்ல. என்னைக்கு நீ தொலைக்கிறியோ இன்னும் நம்ம ஆட்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, எனக்கு அப்புறம் என் பையன் இந்த இடத்துக்கு வரணும், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் என் சொத்துக்களை ஆளுகை செய்து அவர்களும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையா இந்த வீட்டில் வாழ வேண்டும். நீ ஒரு ஆரோன். எனக்கு அப்புறம் இந்த செயினை என் மகள் தான் போட்டிருக்க வேண்டும், மருமகள் போடக்கூடாது. இது என் மகளுக்காக வைத்திருக்கிறேன். நீ ஒரு ஆரோனின் மனைவி. நீ பரலோகத்தை எதிர்பார்க்கவே பார்க்காத. உன்னுடைய எண்ணத்துக்குள்ள வம்ச வரலாறு தொலைணும். இந்த பூமிக்கு நான் வருவதற்கு கர்த்தர் எனக்கு 2 பேரை கொடுத்தாரு. அந்த 2 பேரை பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த 2 பேரையும் கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. அவங்கள கடைசி வரைக்கும் வைக்க வேண்டியது எனக்கு பரலோகம் கொடுத்திருக்கிற வேலை. ஆனா நான் உன்னதமான தேவனுடைய மகன். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு. அச்சனின் மகன் நானும் ஒத்துக்க மாட்டாரு, மரியாளின் மைந்தன் நானும் ஒத்துக்க மாட்டாரு. ஒரு இடத்துல வந்து சொல்றான், தாவீதின் மைந்தனே கூப்பிட்டு கேட்கிறாருங்கவா. தாவீது சொல்றானே, என்ன ஆண்டவனை நோக்கி கர்த்தர் சொன்னாருன்னு அவரை ஆண்டவன் தாவீது சொல்லும் போது நீங்க எப்படா அவருக்கு குமாரன்னு சொல்றீங்க? அவரை விழிக்கிறான். மேசியாவை தாவீது ஆண்டவன் சொல்லும் போது அந்த மேசியாவை தாவீதின் குமாரன் எப்படி சொல்லுவீங்க? ஏன் விளையாட்டுக்கு கூட எங்க அப்பா தாவீது நான் ஒத்துக்க மாட்டேன், என் அப்பா பரலோகத்தின் தகப்பன் தான். அந்த தாட்டு உன் மைண்ட்ல வரணும். அதான் இயேசு சொல்றாரு, பூமியில் ஒருவனையும் பிதா என்று அழைக்காதிருப்பீர்களா. அவருடைய அர்த்தம் என்ன? யாரையும் அப்பான்னு கூப்பிடக்கூடாதா, சித்தப்பான்னு கூப்பிடக்கூடாதா? அடே சண்முக சுந்தரம் இங்க வாடா, நான் கூப்பிட போறோம். சித்தப்பா பேர் சொல்லி கூப்பிட போறீங்க. இனி எங்க அப்பா என்ன சொல்லக்கூடாது, அப்பானே சொல்லக்கூடாதா? மிஸ்டர் லாசர் கமன் அப்படியே அதுவா கூட அது அர்த்தம் அதல்ல. நான் பூமிக்கு வருவதற்கு ஒரு தாயும் தகப்பனையும் கர்த்தர் எனக்கு உண்டாக்கி கொடுத்தார். அது 2 பாத்திரம். அந்த பாத்திரத்தின் வழியாக நான் வந்தேன். அந்த பாத்திரத்தை கடைசி வரைக்கும் கனம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனால் நானும் தேவனுடைய குமாரன். நான் சொல்லுகிறது ஒருவேளை உங்களுக்கு கடினமான உபதேசமாய் கூட இருக்கும். ஆனால் இதுதான், இந்த உபதேசம் தான் மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள கொண்டு போகிற உபதேசம். உனக்கு அதுக்கு தாய் தகவன் மேல அன்பு இருக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, அன்பாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து தன் தாயாகிய மரியாளோடு கூட அந்த கிராமத்தில் இன்னும் கொஞ்ச காலம் தங்கி இருந்தார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கடைசியாவும் நான் போகும்பொழுது, மகனே இதோ பத்திரமா பாத்துக்க, நம்ம உங்க கையில கொடுத்துட்டு போறேன், பத்திரமா வச்சுக்க. அவங்களுடைய சேஃப்டி பாதுகாக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனால் இவர்கள் இந்த பூமிக்கு நான் வருவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின பாத்திரம். நான் வம்ச வரலாறு இல்லாத. இந்த எண்ணம் உனக்கு வரணும். இந்த எண்ணம் உங்களுக்கு அப்பா அம்மா மேல வந்துடும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொன்ன வேலை என்ன?
ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையோ உன் இனத்தையோ உன் தகப்பனுடைய வீட்டையோ எப்படி தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? ஓகே ரைட். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைப்பு இதுதான். தகப்பன் தாயுடைய வம்ச வரலாறு. இதுக்கப்புறம் எங்கேயாவது தேராகின் குமாரனாகிய ஆபிரகாமன் வருதா? ஒரே ஒரு இடத்துல வருதா? இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு பிறகு ஆபிரகாமை எந்த இடத்திலாவது தேராகின் குமாரனாகிய ஆபிரகாமின் வருதா? வராது. இது மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி ஆபிரகாம் அழைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதோடைய அடையாளம் இது ஒரு பார்ட் இல்ல. வம்ச வரலாறு இல்லாதவனா என்ன அர்த்தம்? எனக்கு தாய் தகப்பன் இல்ல. வம்ச வரலாறு இல்லாதவனா எனக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷனும் இல்ல. இப்ப இந்த டெஸ்ட் தான் ஆபிரகாமுக்கு. அதே 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். முடியுமா? வம்ச வரலாறு இல்லைன்னா அப்பா அம்மா இல்ல. ஃபர்ஸ்ட் அதை விட்டாச்சு. அந்த அடையாளம் தொலைஞ்சிருச்சு. அந்த அடையாளம் என்னவாயிருச்சு? தொலைஞ்சிருச்சு. ஆனா வம்ச வரலாறு உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு அடுத்து இருக்கக்கூடாது. ஏன்? மெல்கிசேதேக்கின் முறைமையில எனக்கு இல்லையா அடையாளம் இல்லைன்னா என் பையனுக்கும் இல்லை. எப்படி? எனக்கு இயேசு தகப்பன்னா மன்னிக்கணும், பரமபிதா எனக்கு தகப்பன்னா என் பையனுக்கு தகப்பன் யாரு? பரமபிதா தான். நான் சொல்றது புரியுதா? என் பையன் பூமிக்கு வருவதற்கு நான் என்னவா இருக்கிறேன்? ஒரு பாத்திரம், ஒரு வழியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். அவனுக்கும் பரமபிதா யாரு? பரமபிதா அவனுக்கும் தகப்பன். நான் இருக்க முடியாது. அப்போ எனக்கு வம்ச வரலாறு இல்லைன்னா எனக்கு பின்னாடியும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை கொன்னுடுன்னு அர்த்தம் இல்ல. அவன் உன் பையன் இல்ல, என் பையன். உனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிறத உன்னால அந்த இடத்துக்கு உன்னால வர முடியும். அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு அப்பா அம்மா எனக்கு நீ சாதாரணமாவே சிலவங்க சொல்றான். அவன் தப்பா சொல்றான். எப்படி சொல்றான்? இனிமே நீ எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, கொண்டாடி வந்தோம்னு சொல்லிடுவான். சிலவங்களாம் இருக்கான், எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. சில அப்பா அம்மா சின்ன வயசுல ஒழுங்கா வளர்த்துக்க மாட்டாங்க. இவன் பெரியாள் ஆயிடுவான். அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. அப்பா சொல்லுவான், நீ எனக்கு சின்ன வயசுல எவ்வளவு குடும்பப்படுத்தின, இப்ப நீ என் வீட்டுக்காக வர, நீ எனக்கு அம்மாவே கிடையாது அப்படிமா. நான் அதை சொல்லல. உங்களுக்கு எனக்கும் நல்ல நீதிமானுடைய தாயும் தகப்பனையும் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் நம்மை கர்த்தருக்குள் வளர்த்தார்கள். அவர்களுடைய தியாகத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் அவர்களுடைய வம்சத்தினுடைய வரலாறு நமக்கு இல்லை. நாம் தேவனுடைய வம்ச வரலாறுக்குள் இருக்கிறோம். இது ஒரு வகையான தியாகம், இது ஒரு வகையான சாக்ரிஃபைஸ், இது ஒரு வகையான பலி. நான் என் தாய்க்கு அப்புறம் என்ன கொடுக்கிறேன்? உறவை பலி கொடுக்கிறேன். இல்லன்னு அர்த்தம் இல்ல. திருப்பி நீங்க யாருமே தப்பா புரிஞ்சிடவே கூடாது. அதனாலதான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். நான் சொல்றது அவங்க தாயும் தகப்பனும் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் எப்பொழுது மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள் அழைக்கப்பட்டு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக மாற்றப்பட்டேனோ அப்பொழுது இந்த உறவுகள் எனக்கு இந்த வம்ச வரலாறுக்குள்ள நான் வரமாட்டேன். இந்த தாய் தகப்பனுடைய சாயல் எனக்குள்ள வராது. இந்த தாய் தகப்பனுடைய குணாதிசயம் எனக்கு வராது. நான் எங்க அப்பா குடிக்காம இருந்திருக்கலாம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு குடி என்பதே இல்லை. ஏன்? எங்க அப்பா வம்ச வரலாறு எனக்கு இல்ல, எங்க அப்பாவுடைய வம்ச வரலாறு எனக்கு வந்துருச்சு. இப்ப புரியுதா நான் சொல்றது? ஏன்? நான் பூமியின் வம்ச வரலாறு தாய் தகப்பனுக்குரியவனா இருந்த போது அந்த பிசாசோ அந்த குணாதிசயமோ அந்த ஜென்ம சுபாவமோ எனக்குள் வந்தது. ஆனால் எப்பொழுது என் தேவனாய கர்த்தர் எனக்கு தகப்பனாய் மாறினாரோ
அவர் எப்படி பரிசுத்தரா இருக்கிறதோ அதுபோல் நான் இருக்க விரும்பினார். என்னை அறியாமலேயே அந்த குணாதிசயம் என்னை விட்டு போயிடுச்சு. நான் நிறுத்தணும்னு நினைக்கல, அது போயிருச்சு. இப்பொழுது நான் தேவனுடைய சாயலாய் மாறுகிறேன். இவங்களை மதிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா அவங்களுடைய குணாதிசயம் எனக்கு வராது. எங்க அப்பா கெட்ட வார்த்தை பேசுறவரா இருந்திருப்பாரு, ஆனா அது எனக்கு வராது. எங்க அப்பாவுக்குள்ள வேற சில சுபாவங்கள் இருந்திருக்கும், அது எனக்கு வராது. எங்க அம்மா பயங்கர கோபக்காரங்களா இருந்திருப்பாங்க, அது எனக்கு வராது, வரக்கூடாது. நான் வேற வம்ச வரலாறுக்குள்ள வந்துட்டேன். அதுதான் சொல்ல வரேன். இது அப்பா அம்மாவை தொலைக்க முடியும், ஆனா எனக்கு அப்புறம் ஒரு சந்ததி எனக்குள்ள இருக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? நியாயப்பிரமாணத்துல உண்டு, உன் மகனை உன் ஸ்தானத்திலே ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணு, தலைமுறை தலைமுறை உங்களோடு செய்கிற நான் உடன்படிக்கையா இருக்கும், இதெல்லாம் உண்டு. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமையில அது கிடையவே கிடையாது. இதுக்கு அடையாளமான ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உன் ஏகசோதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய அவனை நான் எனக்கு என்று நீ என்ன கொடுக்கணும், பலியா கொடுத்துரு. அவ்வளவுதான். இனிமேட்டு உனக்கு என்ன இல்ல, பையன் இல்ல. ஏன் உன் பையனுக்கு நான் தான் தகப்பன். இனிமேட்டு உன்னை அழைத்த தேவன் இப்போ ஈசாக்க பார்த்து உன் தகப்பனை அழைத்த நான் உன்னையும் அழைத்திருப்பேன். ஏன் இனி நான் தான் உனக்கு தகப்பன். இந்த பையனை விடுறதும் உனக்குள்ள வரணும், அடுத்த தலைமுறையை விடுறதும் வரணும். இப்ப நமக்கு என்ன இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டோம், இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள வந்துட்டோம். ஆனா நம்மளால தாய் தகப்பனை விட்டு வர முடியுது. அப்பா அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நம்மள என்ன பண்ணிடுறாங்க, விரட்டி விட்டுறாங்க. நம்ம பைபிள் தூக்கிட்டு வந்துடுறோம். ஆனா நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு என்று கொடுக்கறதுக்கு நம்மளால முடியல. அது எப்படி பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறதுங்கிறது நம்ம மேல் விழுந்த கடமை அல்லவா? எந்த கடமை? எந்த ஆகமத்தில் அப்படி இருக்கிறது? பவுல் யாருக்கு எழுதினார் அப்படின்னு? ஆவியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிங்க. ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஆபிரகாம கிட்ட இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் யாருக்கு வந்தது? ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்குக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஆபிரகாமுடைய துறவுகளை என்ன பண்ணிட்டாங்க? மண்ணினால் தூர்த்து போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆபிரகாம் ஈசாக்குக்கு வச்சுட்டு போன துறவு க்ளோஸ், ஊற்று மூடிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணும்? நீ தோண்டி ஈசாக்கு, உங்க அப்பாவை நான் தான் ஆசீர்வச்சேன், உன்னையும் நான் தான் ஆசீர்வச்சேன். உங்க அப்பாவுடைய துறவு அது உனக்கு வராது. ஏன் வராது? நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இந்த அப்பாவுக்கு பிறந்துட்ட. நம்மளாம் சொல்றோம்ல, எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே வச்சுட்டு போல, எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு வருத்தம் இருக்கா? இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. எங்க அப்பா ஏதாவது கொஞ்சமாவது அவர் வைக்க விடாம பண்ணதே அந்த அப்பா தான். வச்சிருந்தாலும் தூத்து போட்டுருவாரு. ஏன்? ஒரு நல்ல தகப்பன், உண்மையான நல்ல தகப்பன் நாம் பையனுக்கு தான் தான் செய்யணும்னு நினைப்பான். நாம் தேவனுடைய மனவாட்டி வேற எவனையுமே கொடுக்க விட மாட்டார், அவரே கொடுப்பார். ஏன் நமக்குலாம் அப்பா அம்மா வச்சுட்டு போல தெரியுமா? அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்பா அம்மா வச்சுட்டு போறத நான் குற்றமா சொல்லல. நம்ம தகப்பன் என்ன விரும்புறாருன்னா அது அல்ல, அதுன்னு மேலான துறவு நான் வச்சிருக்கேன் உனக்கு. நீ என்னுடைய பையன்பா. உங்க அப்பா இருக்காரு, அவரை நான் தான் உன்னை கொண்டு வரதுக்காக உருவாக்குறேன். அவர் உன்னை உருவாக்கிட்டு அவர் பூமியை விட்டு போயிட்டார். அவர் வேலை உன்னை கொண்டு வந்து பூமியில போடுற வேலை. அவர் குழந்தையா உன்னை உருவாக்கிட்டு நான் சொல்ற வரைக்கும் வளர்த்து விட்டுட்டு போயிட்டாரு. அவர் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போனங்கிறதுலாம் ரூல் இல்ல, அவருக்கு ஜீவனை கொடுக்குற ரூல் மட்டும் தான் வச்சேன். உனக்கு பையனையோ பொண்ணையோ உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவரை போய் போன மனுஷனை, அவர் மண்ணோடு மண்ணான மனுஷனை
இருந்தாலும் ஒண்ணு வைக்காம போயிட்டான், அத்தனையும் தொலைச்சிட்டு போயிட்டான், யார் யாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. உனக்கு கொடுக்கல, இல்ல உனக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். ஏன்னா நீ அவர் வம்ச வரலாறுல உள்ளவன். கர்த்தரே பர்பஸா அதை செய்வார். தகப்பனுடைய தூத்தை தூத்து போட வைப்பார். ஏன் நீ என்னோட பையன் தான், நான் செய்யணும். நான் இப்ப ஸ்பிரிச்சுவலிக்கு வரேன். புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் வம்ச வரலாறு இல்லாதவர்கள். தகப்பனுடைய வம்ச வரலாறு நமக்கு வராது, அவருடைய குணாதிசயங்கள் வராது. அப்பாவுடைய குணாதிசயம் வந்தா பரவாயில்லையா சொல்லுங்க. ஆனா குறையே இல்லாத ஒரு அப்பா இருக்காரு, அந்த குணம் தான் நமக்கு தேவை. அதனாலதான் அந்த வம்ச வரலாறுக்குள்ள உங்களை எண்ணி கொண்டு வர விரும்புகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னா என்ன அர்த்தம்? நான் வரும்போது இந்த கோத்திரத்தில், இஸ்ரவேலிலே யூதாவின் கோத்திரத்தில் அர்ச்சனின் மகனாக மரியாளின் மைந்தனாக பிறந்தேன். ஆனால் போகும்போது எந்த அடையாளமும் இல்லை, இந்த பூமிக்குரிய மாம்ச அடையாளமும் இல்லை, எனக்கு ரத்தமும் மாம்சமும் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை. நான் தேவனுடைய குமாரனுங்கிற ஒரே அடையாளத்தோடு கூட மேலே போகிறேன். அதனாலதான் ஏஞ்சி நிற்கும் போது யாருக்குமே தெரியல, அவரை எல்லாம் மாறி போச்சு, அத்தனையும் மாறிடுச்சு. சரீரம் மாறிடுச்சு, அமைப்பு மாறிடுச்சு, சாயல் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. யாரு இவரு? யாரு? அந்த இடத்துக்கு தான் நீங்க நானும் வரணும். போக 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 நம்முடைய செயல் என்ன செய்யணும்? மாறணும். 20 வருஷம் நம்ம சொல்றாங்க, இன்னும் சுபாவம் மாறவே இல்லையடா, இன்னும் கத்திக்கிட்டே இருக்கிறிய, இன்னும் குறைச்சிக்கிட்டே இருக்கிறிய, இன்னும் உனக்கு இப்படி கோபம் வருது, இன்னும் சுபாவம் மாறலையே, ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இத்தனை வருஷம் ஆகி போச்சு, இன்னும் சுபாவம் மாறலையே, அப்படின்னா நீ இன்னும் பூமிக்குரிய வம்ச வரலாறுக்குள்ளே இருக்கிறன்னு அர்த்தம். ஆனா உன்னை பத்தி சாட்சி சொல்லணும், இவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? ஒரு இடத்துல நீங்க பார்க்கிற இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இவன் வேற மனுஷன். இவனெல்லாம் நீங்க அந்த காலத்துல பார்த்திருந்தீங்கன்னா கிட்ட கூட வர மாட்டீங்க. இப்போ பார்க்கிற இவனை நீங்க நம்பவே முடியாது. இவனால இப்படி மாறி இருக்கான். ஏன்? என் பூமிக்குரிய தகப்பனுடைய சாயல் எனக்கு போயிடுச்சு, என் தகப்பனுடைய சாயல் எனக்கு வந்துருச்சு. இதுதான் வம்ச வரலாறு. இரண்டாவது, ஆரம்பமும் முடிவும் இல்லாது. வசனம் சொல்லுது, அதே 7ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 3வது வசனத்தை வாசிங்க. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல். நாட்களின் துவக்கம்னா உங்களுக்கு எனக்கு எது நாட்களின் துவக்கம்? நீங்க பிறந்த அந்த நாட்களின் துவக்கம் பர்த்டே இன்னைக்கு. ஆனா அந்த பர்த்டே உங்க பர்த்டே இல்ல. ஒருவன் மறுபடியும் பிறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. இப்போ நீங்க மறுபடி பிறந்தீங்கல்ல, பிறந்தீங்களா? இதுதான் உண்மையிலேயே பிறந்தது. நான் சொல்ல புரியுதா? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தீங்கல்ல, மறுபடி born again, இதுதான் உண்மையிலேயே பிறந்தது. இந்த நாட்களின் துவக்கம் என்பது பூமிக்குரியது அல்ல, வானத்துக்குரியது. இதுதான் உண்மை. ஆக்சுவலா இதுதான் பரலோகத்துடைய பர்த்டே. மாம்சப்படி பிறந்த பர்த்டே பரலோகம் பார்க்க போறது இல்ல. நீங்க எப்ப பிறந்தீங்க, கிறிஸ்துவுக்குள்ள எப்ப பிறந்தீங்களோ அதான் ஒரிஜினல் பர்த்டே. ஓகே, அது முடிஞ்சிருச்சு. நாட்களின் துவக்கம் இல்லாதவன். அடுத்து, நாட்களின் முடிவும் இல்லாதவன். பெரிய கிருபை, இனி உங்களுக்கும் எனக்கும் மரணம் என்பதில்லை. என்ன சொல்றீங்க? மரணமே கிடையாதா? ஆமா, மரணமே கிடையாது. எப்படி சொல்ல வரீங்க? இந்த சரீரத்துக்கு தான் மரணம் இருக்கிறது. இயேசு வருவதற்கு முன்பதாக அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க என்ன ஆனாங்க? மரித்தார்கள். வாசிங்களா ஒரு வசனத்தை, 11:13 இருந்து வாசிங்க. 13. அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அத்தனை பேர் என்ன பண்ணாங்க?
விசுவாசத்தோடு செத்து போனாங்க. ஆனா பவுல் உங்களுக்கு எனக்கு எழுதுகிறாரு, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், இனி நாம் நித்திரை அடைகிறது இல்லை. உங்களுக்கு எனக்கு மரணம் என்பதே கிடையாது. காரணம், நம்முடைய ஆண்டவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மீண்டும் உயிரோடு கூட எழும்பி மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ஆரோனின் முறைமையில வந்தவங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி பலி செலுத்தி அவங்க என்னதான் விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றிருந்தாலும் அவர்கள் மரித்தார்கள். நீங்களும் நானும் நித்திரை அடைகிறது இல்லை. நீங்கள் அதுவும் இன்னும் தெளிவா பவுல் சொல்றார். இன்னும் தெளிவா பவுல் ஒரு வார்த்தையை சொல்றார், ரொம்ப அழகா இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:13 வாசிங்க பார்ப்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாகி, எந்த மற்றவர்கள்? எந்த மற்றவர்கள்? இந்த பிரமாணத்துக்கு வெளியே இருக்கிற மற்றவர்கள். நியாய பிரமாணமோ உலகத்தில் இருக்கிறவங்களோ அஞ்ஞானிகளோ யாரோ மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் மரித்தவங்களா நித்திரை அடைந்தவங்களா? நல்ல தெளிவா திருப்பி வாசிங்க. இயேசுவுக்குள். அப்போ உனக்கு எனக்கு மரணம் என்பதே கிடையாது. அந்த வேர்டே கிடையாது. ஒரே ஒரு தடவை மரித்தார், அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். அவர் எழுந்ததுனால உனக்கும் எனக்கும் மரணம் என்பதை ஆண்டவர் தூக்கி வெளியே போட்டாரு. உனக்கு நாட்களின் துவக்கமும் முடிவும் கிடையாது. நீங்களும் நானும் நித்தியமாய் அவரோடு கூட வாழணும். எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. இந்த முறைமைக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையினுடைய உச்சம். அவருக்கு மட்டும் நாட்களின் முடிவும் துவக்கம் முடிவும் இல்லை, நமக்கும் நாட்களின் துவக்கம் முடிவும் கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாவுக்கு ஆரம்பமே கிடையாது. ஏன்? எனக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினவருக்குள்ள அந்த சுவாசம் இருந்துச்சு, அதுக்கு ஆரம்பமே கிடையாது. அவர் எனக்குள்ள ஊதினார். நான் எப்பொழுது அவருக்குள் மறுபடி பிறந்தேனோ எனக்கு பிறப்பு என்பது ஒரு நாள் கணக்குக்குள்ள வரவே வராது. அப்படி கிறிஸ்துக்குள்ள பிறந்துட்டேன்னா எனக்கு மரணம் என்பதே கிடையாது. நான் நித்திரை தான் அடைகிறேன், மரணம் அடையவில்லை. அந்த நித்திரை கூட டெம்பரவரி. அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த முறைமைக்கு தானே கர்த்தர் உங்களை நீ கூப்பிட்டு இருக்கிறாரு. முதலாவது, நான் வம்ச வரலாறு இல்லாத. இரண்டாவது, நான் நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லாத. இத்தனை பெரிய ஸ்லாக்கியத்துக்கு கர்த்தர் உங்களை நீ அழைச்சிருக்க. அப்படின்னா இந்த ஆரோனின் முறைமையிலிருந்து மெல்கிசேதேக்கின் முறைமை எப்படி வேறுபட்டு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுக்குள்ள நீங்க நானும். கிறிஸ்து ஆதாமிலிருந்து கிறிஸ்து வரைக்கும் ஒரு வம்ச வரலாறு இருந்துச்சு. கிறிஸ்துவுக்கு அப்புறம் வம்ச வரலாறே இல்லை. ஆமா தானே? கிறிஸ்துவுக்கு அப்புறம் இவன் அவனை பெற்றான் இருக்கா? ஆதாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவின் சகோதரரையும் பெற்றான். அப்படி இருக்குல்ல வசனத்துல. கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிறிஸ்து இவரை பெற்றார்னு இருக்கா? இல்ல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த சந்ததியும் வம்ச வரலாறு இல்லாத சந்ததி. நீங்க எல்லாம் அவருக்குள்ள, நாம் எல்லாம் அவருக்குள்ள பிறந்திருக்கிறோம். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. யோவான் எழுதும் போது யோவான் எழுதுறாரு, அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். பாவம் செய்கிறவன் எவனும் அவருக்குள் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டேனா எனக்கு கிறிஸ்து தான் அப்பா. எனக்கு உலக பிரகாரம் அப்பானா அம்மாவும் அப்பா அம்மா கிடையாது. திருப்பியும் சொல்றேன், கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? வம்ச வரலாறு கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் எனக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததியும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துருச்சுன்னா அதுக்கும் வம்ச வரலாறு கிடையாது. அவனும் என் பையன் உரிமை கொண்டாட எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. என்னுடைய தகப்பன் கிறிஸ்து, என்னோடு கூடிய வம்ச வரலாறு முடிவடைகிறது. கிறிஸ்துவோட வம்ச வரலாறு முடிஞ்சிருச்சு இல்ல, அதே மாதிரி என்னுடைய வம்ச வரலாறு முடிஞ்சிடும். எனக்கு நாட்களின் துவக்கமும் முடிவும் எனக்கும் கிடையாது.
இத்தனை பெரியதான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லுவேன், கர்த்தருடைய மிக முக்கியமான அடிப்படை சத்தியம் இதை மட்டும் உங்களுக்கு ஆழமா புரிஞ்சு நீங்க உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த தொடங்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த விதமான கவலையும் பிடிப்பும் வியாதியும் பலகீனமும் எதுவும் வராது. எப்படி சொல்றீங்க? இந்த உலகத்தினுடைய வம்ச வரலாறு இருந்துச்சுன்னா அம்மாவுடைய வியாதி எனக்கு வரும், அப்பாவுடைய வியாதி எனக்கு வரும். நான் கிறிஸ்துவனுடையங்கிற விசுவாசத்துக்குள்ள வந்து அவர் என் தாய் தகப்பன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு வியாதியே கிடையாது, எனக்கும் அது வராது. இதுதான் விசுவாச வாழ்க்கை. ரெண்டாவது, நீங்க அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு உலகத்தின் மேல உங்களுக்கு எந்த விதமான பிடிப்பும் இல்லாவிட்டால் எதிர்காலத்தை பத்தின பயம் இருக்காது. ஏன்னா எனக்கு அப்புறம் வம்சமே இல்ல, என்னோட என் வம்சம் முடிஞ்சிரும், எனக்கு அப்புறம் இருக்கிற என் பையன் என் பொண்ணு எல்லாரும் யாருடையது? கிறிஸ்துவனுடைய தாய் தகப்பனுடையது. அப்படின்னா நீங்க அவங்களுக்கு சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. ஐயோ நான் அவங்கள நடுத்தரல விட்டுட்டு போறேங்கிற எண்ணமும் வராது. ஐயோ இவங்களுக்கு யாரு இருக்கிறாங்கிற எண்ணமும் உங்களுக்கு வராது. எப்படி ஒரு பெண்ணை ஒரு கணவன் கையில பிடிச்சு கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு பெருமூச்சு வருது, சரி அவன் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, இனி அவனாச்சு அவன் வாழ்க்கையாச்சு, அவன் அவளை பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க. அதை விட மேலான நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் கையில பிடிச்சு கொடுக்கிறது. அவர் பார்த்துப்பாரு. ஏன் என்ன பார்த்துக்கிட்டாரு? என்ன பையனா பார்த்துக்கிட்டாரு, என் பையனையும் அவர் பையனாவே பார்த்துக்கிட்டாரு. அப்ப எப்படி எனக்கு வியாதி வரும்? எதிர்காலத்தினுடைய பயம் வந்தா தானே எனக்கு வியாதியே வரும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், கவலை. நான் சொல்றேன், எனக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் உண்டு. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. என்ன தெரியுமா? நான் பயங்கரமான ஒரு நீதிமானுக்கோ பயங்கரமான ஒரு உத்தம இருதயம் உள்ள தாய் தகப்பனுக்கும் பிறகுல நம்ம எல்லாருமே அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். அப்படி பிறந்த என்னையே கர்த்தர் இந்த இடத்த கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னா, இவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாருன்னா, அவருக்கு ஊழியம் செய்கிற என்னுடைய சந்ததின்னு நான் சொல்ல நினைக்கக்கூடிய அவங்களை பத்திரமா பார்த்துக்க மாட்டாங்க. எனக்கு என்னையே காப்பாத்தினவரு அவங்களை காப்பாத்திட்டார. தைரியமா கிறிஸ்துவின் கையில பிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு என்ன கவலை? நான் அல்ல, என் பிள்ளை கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது. எனக்கு என்ன ஆனாலும் கிறிஸ்து பார்த்துப்பாரு. எதுக்கு சொல்றேன்? நல்லா கவனிங்க. நம்மை நடத்தின தேவன் நம்முடைய பிள்ளைகளை நடத்தினார். நம்ம அதுக்குன்னு கவலையற்று இஷ்டத்துக்கு தாந்தோணித்தனமா அலையணும் அல்ல. அவங்கள ஒரு வளர்க்குற அளவுக்கு வளர்த்தா போதும். அடுத்து நமக்கும் தேவனுக்குமான உறவு தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய சாக்கியத்தை கொடுத்திருக்கார். நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி வச்சிருக்கேன், இருக்கிற வரைக்கும் பார்ப்பேன். என்ன வச்சுட்டு போவான்ல தெரியாது. ஆனா ஒண்ணு, கடன் வச்சுட்டு போக மாட்டேன். அது வரைக்கும் சோத்திரம். கடன் நான் செத்தனா யாரும் என்ன என்ன செய்ய முடியாது. உங்க அப்பா கொடுக்கணும்னு ஒரு பைசா என்ன கேட்கவே முடியாது. நான் அதுல தெளிவா இருக்கேன். ஆனா என்ன வச்சுட்டு போறேன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, இயேசு நான் அதுல கொடுத்துட்டு போறேன். என் பையன்கிட்ட இப்பயே சொல்லிருக்கேன், அவனுக்கு 14 வயசு தான், சொல்லியிருக்கேன், இந்த அப்பாவை நம்பாத, அந்த அப்பாவை பிடிச்சிட்டேன். என்ன நடத்தினது அவர் தான், உன்னையும் அவர் தான் நடத்துவார். நானா அப்பாவே இல்லாம வளர்ந்துவேன். இவன் அவனுக்காவது ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு அப்ப ஏசப்பாவோட தெரியவே தெரியாது. என்னையே அவர் நடத்திட்டாருன்னா நம்முடைய பிள்ளைகளை நடத்த மாட்டாரா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, தயவு செய்து இந்த சத்தியத்தை கொடுத்து, சத்தியம் விடுதலையாகும். அவங்க நிம்மதியா இருப்பாங்க. இல்லைன்னா நீங்க எப்படி அவலப்பட்டு வியாதியில செத்து போறீங்களோ அதே மாதிரி உங்க பிள்ளைங்க செத்து போயிடும். நல்ல தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் பிடிச்சிக்க, என்னால முடிஞ்சதை உனக்கு சோறு போட முடியும், படிக்க வைக்க முடியும், முடிஞ்சு போச்சா அவ்வளவுதான். போகும்போது ஏதாவது இருந்தா எடுத்துக்க, என்ன கேட்காத. எங்க அப்பா என்ன வச்சுட்டு போனாலும் கேட்காத, வைக்க மாட்டேன். இந்த பூமியில வருத்தத்தோட பலனை புசிக்க, நம்ம கஷ்டப்படணும்னு கர்த்தர் நம்மளை அழைக்கவே இல்லை. ஆடம்பரமா வாழணும்னு அழைக்கல, சந்தோஷமா வாழ்றதுக்காக. நாங்கள் வம்ச வரலாறு இல்லாத தகப்பனுக்கு பிறந்தோம்.
நாட்களின் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவருக்கு நாங்கள் பிறந்திருக்கிறோம். எங்களையும் அந்த மகா மேன்மையான அழைப்புக்கு தான் அழைச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ அப்பா. நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓட எங்களுக்கு, இந்த ஓட்டத்தை முடிவு பரிந்தும் இந்த சிந்தனையோடு கூட ஓடி முடிக்க தெரிவிப்பார். உலகம் எங்களுக்கு பாத்திரம் அல்ல ஆண்டவரே, உலகத்தில் உள்ளவைகளும் பாத்திரம் அல்ல ஆண்டவரே. நாங்கள் முதற் பேரானவர்கள் வரிசையிலே வந்து நிற்க, மெல்கிசேதேக்கின் முறைமையிலே அழைக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்ல வந்து நிற்க அதனை எங்களுக்கு கிருபை காட்டுங்கப்பா. எங்களுக்குள்ள இன்னும் ஆண்டவரே நாங்க எவ்வளவு உதறினாலும் இன்னும் எங்களுக்குள்ள மாம்சம் இருக்கு. அதை நாங்க சிலுவையில அறைய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அந்த சிலுவையில அறைய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தேங்க்யூ நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வரும் காரியங்களை குறித்து கவலைப்படாமல் அன்றன்றுக்குள்ள பாடுகள் போதும் என்று சொல்லப்பட்டது. எங்களை அடைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களா, இன்றைய தினத்தை குறித்து மாத்திரம் ஆண்டவரை நினைக்கிறவர்களா, வருங்கால வம்சத்தை எதிர்காலத்துக்கு உம்முடைய கரத்தை ஒப்படைத்தவர்களா, கவலை இல்லா, துக்கம் இல்லா, துயரம் இல்லா, சந்தோஷத்தோடு கூட நாட்களை கழிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த திருச்சபைக்காக நீ நேசிக்கிற இந்த மக்களுக்காக ஆண்டவரே, இவர்கள் எவ்வளவு அதிகமாக ஆழமாக பேசுகிறீர்கள், இவர்களை எவ்வளவு அதிகமாய் நீ நேசிக்கிறீர்கள். மகிமையுள்ள கரத்தை தாழ்த்துகிறோம். எவரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படுகின்றோம். நீர் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபை கரை திரை அற்ற மனவாட்டி சபை, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையா முடிவு பரியந்தம் நிற்க எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.